பாகுபலி ஸ்ட்ரீட் வராங்க. இது நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா போரூர் ஏரியில் இருக்கோம். இப்போ இங்கே மழை பெய்யறதுனால இங்கே தண்ணி கம்மியாக இருக்குது. இப்போ லைட்டாக மழை பெஞ்சிருக்கனால தண்ணி அதிகமாக இருக்குது. இப்போ இந்த போரூரில் நிறைய வேஸ்ட்டில் இருக்கிறாங்க, க்ளீன் பண்ண வந்திருக்கோம். பாருங்க இப்போயே இன்னும் பாய் தான் சேர்த்துருக்கோம், இன்னும் சேர்க்கல. இங்கே நிறைய பேர் வந்து போர் க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்களும் வரலாம். சாட்டர்டே மட்டும் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சாட்டர்டே சண்டேவும் இருக்குது. இங்கே ஒரு 7 o'clock 7:30 ஆரம்பிச்சிடுவாங்க இங்கே போர் ஏரியாண்ட. அப்போயே நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் வேலை பார்க்கலாம். வேணா பாருங்கள், ஃபுல்லாக சுத்தமாக தண்ணி இல்லை. நம்ம இந்த வேலையை நாட்டுக்காக செய்கிற மாதிரி நம்ம செய்யணும். உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணி தான் வாங்க. யாரும் வந்துருக்காங்க. இப்போ நாங்கள் கூட எடுத்துக்கிட்டு இருக்கோம். என்ன பாருங்க, ஒரு பிரச்சனையுமே இல்லை. அவங்களே க்ளவுஸு மாஸ்க்லாம் தருவாங்க. நீங்கள் அதை ட்ரெயின் பண்ண வரலாம். இது நீங்கள் அசிங்கம் நினைக்காதீங்க, இது நம்ம நாட்டுக்காக செய்கிறது தான். அதான் நம்ம நாடு தான். அதுவும் இதோ இவ தான் எங்கள் தம்பி. சும்மா கெத்த வேலை செய்வார். சூப்பர் கில்லி மாதிரி பாருங்க எப்படி தோணிக்க. பாகுபலி 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 வாழ்க பாகுபலி. எட்ரா நாங்கள் துணிலாம் தின்னு போடுறாங்க. துணிக்குள்ளலாம் செடி வளர்ந்துருக்கு. நம்ம வீட்டிலே செடி வளர மாட்டேங்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பிஎஸ்பி ஸ்கூல்லாம் வந்திருக்காங்க. அவங்களாம் வந்து அவங்க ஸ்கூலுக்காக நம்ம ஸ்கூல் நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு இப்படிலாம் நம்ம இந்த போர் வந்து க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. இது மாதிரி உங்கள் ஸ்கூலில் நல்ல பேர் வாங்கணும்னா இது மாதிரிலாம் கொடுத்து பண்ணுங்கள். தம்பி இன்னமும் அது இருக்குல்லையாப்பா தம்பி, நீ 1/2 மணி நேரம் தடவிட்டு இருக்க. உன்னை வீடியோவில் காமிக்க பார்க்குறோம், உன்னை ஹீரோவாகவே காமிக்க முடியல. எடுத்துடா. பார்த்தீங்கன்னா நிறைய மீன்ஸ் எது கிடக்குது, குட்டி குட்டி சங்குகள். உங்களுக்கு பார்த்தா தெரியாது, இங்கே எங்களுக்கு பார்க்க தான் தெரியும். நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ஹெல்ப்புக்காக தான் பண்ணுங்கள். எல்லாமே டேங்க் மண்டை கூட தான் இருக்கும். டேங்க் ஃபுல்லாகவே இன்னும் அங்கே நிறைய இடத்துல அங்கெல்லாம் போனால் இன்னும் நிறைய இருக்குது. நாங்கள் இன்னும் இவ்வளோ இது கலெக்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் பேக் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிட்டு திருப்பி இன்னும் கலெக்ட் பண்ண முடிஞ்சால் கலெக்ட் பண்ணுவோம். மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 o'clock தெரில 7 o'clock அதுக்குலாம் ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்கள் சீக்கிரமாக வந்துட்டு கேட்டு போங்க. சாட்டர்டே சண்டே மட்டும் தான். அப்புறம் போன வாரம் வந்து இதே மாதிரி சாட்டர்டே சண்டே வந்து கலெக்ட் பண்ணி வந்து 2 டன் வந்து இந்த ஏரி ரேடு வந்து குப்பைலாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. நியூஸ் பேப்பரில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுமாரி உங்கள் பேர் நியூஸ் பேப்பரில் வேணால் எல்லாம் பண்ணுங்கள். இது நம்ம நாட்டுக்காக செய்கிற உதவி. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். டேய் ஆடியன்ஸ்க்கு இப்படிலாம் பேசி விடா மாடையா. சரி கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் ஆர்விகே போக்கிமான் 2019 சேனலுக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா போரூரில் இருக்குது. சரி, இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா போரூரில் இருக்கவங்களாச்சும் சரி ஹெல்ப் பண்ணுவாங்க. இது உங்களோட போரூர் தான், நீங்கள் வாழ்கிற இடம் தான். எங்கள் போரூர்லேருந்து சில இடத்துக்குலாம் தண்ணி சப்ளை ஆகுது. இப்போ உங்களுக்கு தண்ணி இப்போ சப்ளை ஆகலான்ற பேர் இருக்கும், பார்த்துக்கோங்க. எல்லாம் உங்களோட நல்லதுக்கு தான். இப்போ நீங்கள் போரூர்லேயே பக்கத்தில் வந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணி நானும் வரேன். நீங்கள் எப்போன்னு சொன்னீங்கன்னா நானும் கமெண்ட் பண்ணி உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன். சரி, இப்போ இந்த வீடியோ பார்த்தோன்னே நீங்களும் இந்த இடத்துல வேலை செஞ்சுருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எப்போயா வரணுன்னா சொல்லுங்கள், நானும் வரேன். எல்லாமே சேர்ந்து ஒரு டீம் வந்து ஒர்க் பண்ணுவோம். இங்கே என்ன பாருங்கள், ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்க. இதுக்கு முன்னாடி சுத்தமாக தண்ணி இல்லை. இப்போ கொஞ்சம் லைட்டாக மழை பெஞ்சதுக்கப்புறம் தான் தண்ணி இருக்குது. இங்கே எவ்வளோ பேர் வந்து வேலை பார்க்குறாங்க. நிறைய இடத்துல எங்கெங்கேயும் வேலை பார்க்குறாங்க. எத்தனை இங்கேயே ஒரு சொன்னால் போரில் இருக்க பாதி பேர் இருப்பாங்க போல். நீங்கள் போரில் இருக்குன்னு நினைக்காதீங்க, நம்ம இங்கே நம்ம தமிழ்நாடு. சரியா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எப்படியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். இந்த வீடியோ எப்படியா கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்கள் வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இது உங்களோட ஏரி பாருங்கள். உங்கள் தண்ணியே இல்லை என்ன பண்ணுவீங்க? நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்குலாம் தண்ணி இருக்குமா என்ன தெரில. பாருங்க ஒரு பேக்கு பையன். டேய் சரி ஓகே, நீங்கள் யாருன்னு இப்போ பார்த்து வாங்க. நாங்கள் இங்கே 4 பேர், நம்ம 3 பேர் தான் இருக்கோம். இன்னும் 4 பேர் நாலாவது ஒருத்தங்க கேமராவில் பேசிகிட்டு இருக்கோம். சரி இப்போ காமிக்கிற பாருங்க. இப்போ நாங்கள் நம்ம வந்து இன்னும் 1.5 hours ஆச்சு. 1.5 hours எவ்வளோ கலெக்ட் பண்ணி நாங்கள் காமிக்க போகிறோம். நான் பாருங்கள், இந்த 5 ஃபுல்லாக கலெக்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த பையன் இவன் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் 4 பேர் தான் வந்து இங்கே வந்து கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் 4 பேர் யாரும்
நான் ஒருத்தர், அப்புறம் இங்கே 2 பேர், அப்புறம் இங்கே ஒருத்தர் பேக் பையன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கேமராவில் சரியாக தெரியுமான்னு தெரில, ஆனால் இங்கே ரத்தமாக இருக்குது. எப்படி பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் மீன் செத்துருச்சு தண்ணி இல்லாமல். அந்த ரத்தம் அப்படியே ஃபுல்லாக தண்ணியில் ஃபுல்லாக பார்த்துருக்கு. நல்லா பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அந்த ரத்தம் இருக்க மாதிரி. அது தண்ணி ஃபுல்லாக பாயுது, ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. அந்த மண் ஓரத்துலேருந்து இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. காமிக்கிறேன், இந்த பக்கம் பாருங்கள், ஃபுல்லாகவே பாருங்கள், ஃபுல்லாகவே ரத்தம், எல்லாமே மீன் செத்து போனது. ஆனால் என்ன இங்கே இருக்க முடியல, மறுபடியும் பேட் ஸ்மெல் வருது. நம்ம ஏரியா நம்மளே கெடுத்துக்கிட்டோம். ஃபுல்லாகவே க்ரீன் கலரில் இருக்குது தண்ணி. இங்கே பாருங்க, அங்கே ஒரு வாத்து பறக்குது, பறந்துச்சு. ஏடா போச்சு, பறந்துருச்சு. சரி ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இதெல்லாம் இருக்குது, பறவைங்க அது இதுன்னு. உங்களுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? நம்ம மரம் செடிலாம் வளர்த்துக்க காரணமே நம்ம சில பேர்லாம் நினச்சிருப்பாங்க இது வேறு யாரோ வளர்த்துருப்பாங்க. வேறு யாரெல்லாம் வளர்த்துருக்க மாட்டாங்க மரம் செடியில். நம்ம முன்னாடி வரும்போது எல்லாமே இந்த காக்கா இதுங்க பண்ண வேலை தான். அந்த காக்கா அதுங்களுக்கே தேவை இந்த தண்ணி. அந்த தண்ணியே இவ்வளோ இவ்வளோவா இருக்குது. அதுங்க தான் நம்மளை ஹெல்ப் பண்ணுதுங்க மரம்லாம் வளர்க்க. அதுங்க தான் விதையெல்லாம் வாயில் வச்சுட்டு கீழே போட்டு மண்ணை போட்டு பார்த்துக்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே டேங்க்லர் மீன். டேங்க்லர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த ஹவுஸில் வளர்ப்பாங்க, வீட்டில் வளர்க்குற மீன் தான். பாருங்கள், ஃபுல்லாகவே மண்டை ஓடு தான், குத்துது கையில் வச்சாலே. இதோ பாருங்க டேங்க்லர். இங்கே வாங்க வேலை பாங்க, இது வாங்க மீச்சா சவுண்ட் வருவாங்க. அந்த அளவுக்கு ட்ரையாக இருக்குது எல்லா மீனுமே பாருங்க, உள்ளே போவே முடியல சவுண்டு. எவ்வளோ மீன் பாருங்கள், எவ்வளோ மீன். இந்த பக்கம் பாருங்கள் கருப்பாக தருது. அது ஏன்னா அந்த தண்ணி அப்படியே ட்ரை ஆகி அந்த மண் அப்படியே ஒரு மாதிரி அடிச்சு பாருங்கள். பாருங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் க்ளீன் பண்ண டைம் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு நாள் க்ளீன் பண்ணிட்டு தான் நாங்கள் வருவோம். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.